வருத்தமா இல்லையான்ற கேள்வியே பெரிய வருத்தமா இருக்குது. ஏன்னா என்னத்தை நம்ம சொல்றது? இது நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. அவ்வளவு வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது கட்டுப்பட வேண்டிய ஒவ்வொரு சிறுத்தைகளுடைய கடமை. அது தாய் சிறுத்தை. எங்க தலைவர்ன்றது ஒரு தாய் சிறுத்தை. தாய் சிறுத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு அனைத்து சிறுத்தைகளும் கட்டுப்பட வேண்டும். நம்ம தலைவர் வந்து உயர்நிலை குழுவிலே வந்து நேற்று நான் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தேன். அதனால இப்போ நீங்கள் திருப்பி அழைத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க நக்கல் பண்ணுற மாதிரி, என்னங்க நேற்று இந்த டபுள் டிஜிட் நீங்கள் தொடர்ந்து பேசினீங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்பஸாக என்னை கூப்பிட்டுருக்குறீங்க. அது ஒன்றும் உங்கள் தவறு இல்லை. மீடியானா நீங்கள் கூப்பிட தான் செய்வீங்க. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. உங்களை பார்த்து நாங்கள் ஓடி ஒழியக்கூடாது. சரிங்க சார், ரைட்டா? உண்மையிலே பெரிய வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. வருத்தத்தோடு நான் வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான கருத்துக்கள். எங்கள் தலைவர் வந்து அமைப்பாய் திரளுவோம். அடிக்கடி நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் இந்த புத்தகத்தை, அமைப்பாய் திரளுன்ற புத்தகத்தை. இதில் என்ன எழுதிப்பாருன்னா, ஒரு பொது நலனுக்காக தனி நலனை விட்டு கொடுப்பதில் தப்பு இல்லை.